ஆமா ஏற்கனவே சார். ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மூணு ஒண்ணுன்னா பண்றாங்க. 1800 பக்கம் இருக்கிறது இந்த சார்ஜ் ஷீட். 1800 பக்கம். 1200. 1200. இது இன்னும் மேல கூட 10 பக்கம் அதிகமாகும். ஏன்னா செந்தில் பாலாஜி சொல்றதெல்லாம் சேர்த்துனாங்கன்னா 10 பக்கம் அதிகமா போயிடும். இதெல்லாம் சப்மிட் பண்ணும்போது அக்யூஸ் நம்பர் 1, அக்யூஸ் நம்பர் 2, அக்யூஸ் நம்பர் 3 எப்படி இருக்கும்? அதை தவிர இன்னொன்னு பாருங்க தம்பி. விஜய் ஒரு பக்கம், எதிர் பக்கத்து தமிழக அரசாங்கமும் செந்தில் பாலாஜியும் இணைத்திருக்காங்க சிபிஐல. என்ன தமிழக அதிகாரிகளை எடுத்து கேட்டுட்டாங்க. இப்ப செந்தில் பாலாஜியை கேட்கணும். செந்தில் பாலாஜி லாஸ்ட் கடைசி. அவர் ஏன் டெல்லி கூப்பிடல? அவர் சென்னையில இருக்கணும்னு நினைச்சார், தமிழ்நாட்டில் இருக்கணும்னு நினைச்சாரு. டெல்லி இருக்கு. விஜய்க்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு இவருக்கு ஈஸியா கொடுத்துடலாம். விஜய்க்கு இருக்கிற அந்த பொதுமக்கள் ஆதரவு, மாணவர்கள் ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு எல்லாம் செந்தில் பாலாஜி அவ்வளோ இது இருக்காதுங்க. அதனாலதான் சென்னையில வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. ஓகே சார். குறுக்கு விசாரணை மிக மிக குரூஷியல்ங்க. எதுக்காக கேட்டான்னு நீங்க கேட்டீங்க என்ன? 10 ரூபா பாலாஜின்னு போது 8:32 அந்த பாட்டு பாடுறாருங்க. சம்திங் அந்த டைம். கீழே இருக்க வந்து அந்த 5-6 பேர் புகைப்படம் கொடுத்து எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, அந்த பேரு யார் யாரும் கண்டுபிடிச்சு அவங்களையும் இன்கொயரி பண்ணியாச்சு. அந்த கூட்டத்துல இந்த செருப்பு வீசினது மத்தவங்க எல்லாருமே அவங்களுடைய வாக்குமூலம் மூலமாகத்தான் செந்தில் பாலாஜியை கனெக்ட் பண்ண போறாங்க. ஓகே, புரியுது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணைப்படி விஜயினுடைய ஆதாரங்கள் படித்து குடித்து கண்டிப்பாக விஜய் வந்து பெருசு பண்ணுவாங்க. நிச்சயம் பார்த்துட்டேன்.